தமிழகத்தில் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் குறுகிய காலத்தில் அதீத மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரன் கணித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். மேகவெடிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகிய காலத்துல பெய்யக்கூடிய அதீத கனமழை தான் நம்ம மேகவெடிப்பு அப்படின்னு வகைப்படுத்துவோம். குறிப்பா பார்த்தோம்னா 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகும் போது அதை மேகவெடிப்பு அப்படின்னு வகைப்படுத்துவோம். அதே போல இந்த மழைப்பொழிவு பரவலாக ஒரு 2-3 மாவட்டங்கள் என பதிவாகாமல் ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ள நமக்கு அந்த வானிலை நிகழ்வு ஏற்படும் போது மேகவெடிப்பு என பெயரிடப்படுது. இயல்பாகவே வட மாநிலங்கள்ல இது போன்ற மழைப்பொழிவு அதிகப்படியாக நடைபெறும். நம்ம தென்னிந்தியா மற்றும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது ஒரு சில நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில ஆகஸ்ட் 30ஆம் தேதி சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவானது. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பதிவானது. வெப்பச்சலனம் காரணமாக உருவாகிய மழைமேகங்கள் கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வரும்போது மணலி அருகே கடல் காற்று உள்நுழைந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடர் மேக குவியல்கள் உருவாகி மழைப்பொழிவு கொடுத்ததன் காரணமா இது மேகவெடிப்பு மழைப்பொழிவு என்று வகைப்படுத்தப்பட்டது. வரக்கூடிய வாரங்கள்ல வரக்கூடிய மாதங்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியா அதிகரிக்கும். குறிப்பா இந்த ஆண்டு நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல குறுகிய காலத்துல நமக்கு அதீத மழைப்பொழிவு இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு.